அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம விவிபிஏடின்னு சொல்லுவோம், இன்னொன்று நோட்டா. ஸோ இந்த ரெண்டுமே தேர்தல் சம்மந்தமானது. இப்போ நமக்கு தேர்தல் வரப்போகுது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஷார்ட்ஸு. பாருங்கள், இந்த பகுதியை தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதாவதுங்க, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விவிபிஏடி அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்கே உங்களுக்கு அதோட அப்ரிவியேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி கேட்ட கேள்விங்க. ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழில் என்ன அப்படின்னா, வாக்காளர் சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் வாக்கு செலுத்தும் போது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிஷின் இருக்கும். இந்த மிஷின் நீங்கள் யாருக்கு வாக்கு செலுத்துகிறீங்களோ ஒரு 2 செகண்டுக்கு என்ன பண்ணும், ஒரு 2-3 செகண்டுக்கு இதில் நீங்கள் யாருக்கு வாக்கு செலுத்துனீங்களோ அந்த சின்னம் இதில் தெரியும். ஸோ அதுதான் வாக்காளர் சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனை. சரியாங்க. ஸோ ஒரு காகிதத்திலேருந்து அப்படியே கீழே விழுந்துடும். சரியாங்க. ஸோ இதை நம்ம தேர்தல் ஆணையம் எப்போது அறிமுகப்படுத்தியது, இதாங்க கேள்வி. ஸோ 2014ஆம் ஆண்டு தான் இதை அறிமுகப்படுத்திச்சு. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது நோட்டா. நோட்டா அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நன் ஆஃப் தி எவோ, மேற்குறிப்பிட்ட எவருக்கும் நான் வாக்கு செலுத்துவதற்கு எனக்கு விருப்பமில்லை, அதான் நோட்டா. அந்த நோட்டாவை அறிமுகப்படுத்திய 14வது நாடு என்னதுங்க, இந்தியா. எப்போ அறிமுகப்படுத்துது? 2014 தான் நம்ம தேர்தலில் அறிமுகப்படுத்துகிறோம். ஸோ 2014 அறிமுகப்படுத்தினோம். அதில் 14வது நாடு தான் இந்தியா. சரியாங்க. ஸோ இது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் 49O அப்படின்ற படிவத்தை வாங்கி நீங்கள் என்னதுங்க நிரப்பி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நோட்டாவும் விவிபிஏடியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.